சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கடை பொருட்களில் கலப்படம். அதாவது உணவுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடையில் தூரம் பருப்பில் கலப்படம் செய்யப்பட்டு இருப்பதை மாவட்ட ஆட்சியர் இந்த கலப்படத்தை கண்டுபிடித்தார். இதையடுத்து 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடையில் தூரம் பருப்பில் கலப்படம் செய்யப்பட்டு இருப்பதை மாவட்ட ஆட்சியர் இந்த கலப்படத்தை கண்டுபிடித்தார். இதையடுத்து 2 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பருப்பின் தரத்தை ஆய்வு செய்ய உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. ரேஷன் பருப்பில் கலப்படமாகி இருந்தது. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் தூரம்பருப்பு, சர்க்கரை, பாமாயில் போன்ற பொருட்கள் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன. அரிசி, கோதுமை ஆகியவை இலவசமாக வழங்கப்படுகிறது. 1 கிலோ துவரம்பருப்பு ரேஷன் கடைகளில் 30க்கு விற்கப்படுகிறது. ஆனால் வெளியில் 1 கிலோ துவரம்பருப்பு ரூபாய் 100க்கு மேல் விற்கப்படுகிறது. ரேஷனில் கொடுப்பதற்காக நுகர்பொருள் வாணிபக் கழகம் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பருப்பு வாங்குகிறது. இப்படி வாங்கப்படும் பருப்புகள் NTCSC கிடங்குகளில் வைக்கப்படுகின்றன. அங்கிருந்து ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அருணாச்சலா, SKS, அக்ரிகோ உள்ளிட்ட 5 நிறுவனங்களிடம் இருந்து 60,000 டன் பருப்பை அரசு வாங்குகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் ரேஷன் பொருட்கள் கிடங்கில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பருப்பு மூட்டைகளில் உடைக்கப்பட்ட பட்டாணி கலப்படம் செய்யப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது பச்சை பட்டாணி பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இதில் மஞ்சள் நிற பருப்பை 2ஆக உடைத்து சேர்த்து கலப்படம் செய்துள்ளன. மேலும் பல மூட்டைகளை ஆய்வு செய்ததில் அவற்றிலும் கலப்படம் இருப்பது தெரிந்தது. உடனே அந்த பருப்புகளை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பாமல் நிறுத்தி வைத்தனர். இந்த விஷயத்தில் மதுரை மண்டல அதிகாரி லியோ சஸ்பெண்ட் செய்யப்பட்டன. அமைச்சர் சக்கரபாணியின் சொந்த மாவட்டத்திலேயே ரேஷன் பருப்பில் கலப்படம் நடத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து துவரம் பருப்பில் கலப்படம் இருக்கிறதா என்று பார்க்க மாநிலம் முழுவதும் உள்ள NTCSC கிடங்குகளை ஆய்வு செய்ய உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதேபோல ரேஷன் கடைகளில் மட்டுமல்லாமல் TNCSC கிடங்குகளிலும் சோதனை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிகாரிகள் இப்போது ஆய்வு செய்து வருகின்றனர். தூரம்பருப்பில் கலப்படம் இருக்கிறதா என்று பார்க்க மாநிலம் முழுவதும் வாணிப கழக கிடங்குகளை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த உத்தரவின்படி அதிகாரிகள் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இனி கடனை மிரட்டி வசூலிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டம். அதாவது கடனை வசூலிப்பதில் வலுக்கட்டாய நடவடிக்கைகளில் பண கடன்கள் வழங்கும் நிறுவனங்கள் ஈடுபடுவதை தடுக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான தகவல் இங்கே பார்க்கலாம். அதாவது சட்டப்பேரவையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பண கடன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தை திருத்தம் செய்யும் சட்ட முன் வடிவை தாக்கல் செய்துள்ளார். இதில் கடனை பெறுவதற்கான நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கடனை மிரட்டி கட்டாயமாக வசூலிப்பது, அவரின் குடும்பத்தினரை பின்தொடர்ந்து
உள்ளிட்டவை தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழுமையான தகவல்கள் தற்போது இங்கே பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்கள் பல தேவைகளுக்கான கடன் வாங்கி வருகின்றனர். தனிநபர் கடன், வீட்டுக்கடன், வாகன கடன் உள்ளிட்ட பல கடன்களை பெற்று வருகின்றனர். மேலும் கிரெடிட் கார்டு மற்றும் சுய உதவி குழுக்கள் வாயிலாக கடன் பெறுவது அதிகரித்துள்ளது. இந்த மாதிரியான கடனை திருப்பி பெறும் போது கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய வசூலிப்பு முறைகளை மேற்கொண்டு வருவதாக பல காலமாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. அத்துடன் இதனால் பொதுமக்களும் பல இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல குறிப்பா கடன் பெறுபவர்களை மரியாதை குறைவாக பேசுவது, பெண்களை மிரட்டுவது, வீட்டுக்கு வந்து அமர்ந்து கடனை வசூலிப்பது மற்றும் கடன் பெற்றவர்களை தாக்குவது போன்ற செயல்களில் கடன் வசூலிப்பாளர்களை ஈடுபடுவதாக பல குற்றச்சாட்டுகள் உள்ளது. இந்நிலையில் கட்டாய கடன் வசூலிப்பு முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சட்டப்பேரவையில் பண கடன்கள் வழங்குபவர்கள் சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமுன் வடிவு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்த மசோதாவின் படி கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை பிணையில் வர முடியாத சிறை தண்டனை, அதாவது கடன் பெற்றவரையோ அவரது குடும்பத்தினரையோ வலுக்கட்டாயமாக நடவடிக்கைக்கு உட்படுவது, பின் தொடரவோ மிரட்டும் நடவடிக்கையிலோ கடன் வழங்கி நிறுவனம் ஈடுபடக்கூடாது. அவர்களது சொத்துக்களை பறிக்கவோ கூடாது. இதனை மீறினால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். வலுக்கட்டாயமாக செய்யப்படும் கடன் வசூலால் கடன் பெற்றவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் கடன் வழங்கிய நிறுவனம் தற்கொலைக்கு தூண்டியதாக கருதப்படும். கடன் வழங்கும் நிறுவனத்துக்கும் பெறுவோருக்கும் இடையே உள்ள ஊசல்களை தீர்த்து வைக்க அரசு புரை தீர்ப்பாரையை நியமிக்கலாம் உள்ளிட்ட திருத்தங்கள் புதிய சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் கடன் வழங்கும் நிறுவனங்கள் அதனை வசூலிக்க முறையற்ற வழியை நாடுகின்றன. பொருளாதாரத்தின் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினரை பாதுகாக்கும் வகையில் இம்மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.